எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆகட்டும், டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே, ஈவன் போலீஸ் எக்ஸாம், இந்த மாதிரி எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் சரி, ஈவன் கம்பெனி ரெக்ரூட் பண்ணதாலும் சரி, டைம் அண்ட் ஒர்க், அதாவது நாட்கள் மற்றும் வேலையிலிருந்து அட்லீஸ்ட் 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ், அதே மாதிரி ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்ட ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில முக்கியமான ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஏன்னா ஒவ்வொரு சம்முக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் இருக்கும். ஸோ நீங்க அந்த எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணாவே இந்த டைப்ல டைம் அண்ட் ஒர்க்ல இந்த டைப்ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் சரி நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். டைப் 1ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஏ ஒரு வேலையை தனியே 20 நாட்களில் செய்து முடிப்பார். அதே வேலையை பி தனியே 30 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா ஏ இன்ட்டு பி டிவைடட் பை ஏ பிளஸ் பி. ஏங்கிறது இங்க 20 இன்ட்டு பிங்கிறது 30 வகுத்தல் ஏ பிளஸ் பின்னா 2 ஆட் பண்ணி போட்டா 30 பிளஸ் 20 50. ஸோ இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இங்க 20 5ஆல கேன்சல் பண்ணா 4. ஸோ 4 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 12 நாட்கள். அப்ப ஏ பிளஸ் பி 2 பேரும் சேர்ந்து 12 நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பார்கள். இதே சம்ம இன்னொரு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். அதாவது ஏ பார்த்தோம்னா 20 நாள், பி பார்த்தோம்னா 30 நாள். ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தா 60. ஸோ 20 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும், 3 டைம். அப்ப 3. இங்க 30 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும், 2. அப்ப ஏ பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 3 வேலை செய்யறாரு, பி ஒரு நாளைக்கு 2 வேலை செய்யறாரு. 2ஐயும் கூட்டினா மொத்தமா 5 வேலை. ஒரு நாளைக்கு 5 வேலை செய்யறாங்க, மொத்த வேலை 60 வேலை. அப்ப 60 வகுத்தல் 5, இந்த 5 கேன்சல் பண்ணா ஈக்குவல் டு 12. அப்ப ஏ பிளஸ் பி 2 பேரும் சேர்ந்து 12 நாட்களில் இந்த வேலையை செய்து முடிப்பார்கள். சேம் ஆன்சர் தான் வருது. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியா இருக்கோ, எந்த மெத்தட் உங்களுக்கு கன்வீனியா இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஏ ஒரு வேலையை தனியே 6 நாட்களில் செய்து முடிப்பார். பி அதே வேலையை தனியே 12 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் இருவரும் ஒன்றாக இணைந்து எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்னு கேட்கறாங்க. இந்த சம சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம சால்வ் பண்ணவே ஆட்டோமேட்டிக்கா இந்த மாடல் எப்படி சம் கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். டைப் 1ல அடுத்த சம் பார்க்கலாம். ஏ மற்றும் தனியே ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார். ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து அதே வேலையை 4 நாட்களில் செய்து முடிப்பார்கள் எனில் பி மற்றும் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் கேட்கறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கொடுத்தாங்களா. ஃபர்ஸ்ட் ஏ 12 நாள், அப்ப 12 பெருக்கல் ஏ பிளஸ் பி 4 நாள், அப்ப பெருக்கல் 4 வகுத்தல் 2க்கான டிஃபரன்ஸ். 12ல 4 போச்சுன்னா 8. ஸோ 8 4ல கேன்சல் பண்ணா 2. ஸோ 12 2ஆல் கேன்சல் பண்ணா 6 ஈக்குவல் டு 6 நாள். அப்ப பி மட்டும் தனியே 6 நாட்களில் செய்து முடிப்பார். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே கொஸ்டின்ல இங்க ஏக்கு பதிலாக பியோடைய நாட்கள் கொடுத்துட்டு ஏ பிளஸ் பி கொடுத்துட்டு ஏ மட்டும் தனியா எத்தனை நாட்கள் செய்வார்னு கேட்டாங்களா. இந்த சேம் டெக்னிக் தான். ஓகேங்களா. கொஸ்டினை நம்ம இன்னொரு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். அதாவது ஏ மட்டும் தனியா 12 நாள்ல ஒரு வேலையை செய்து முடிப்பாரு. ஏ பிளஸ் பி 2 பேரும் சேர்ந்து 4 நாட்களில் செய்து முடிப்பாங்க. ஸோ அப்போ பி மட்டும் தனியா எத்தனை நாளா செஞ்சு முடிப்பாங்க கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2க்கும் எல்சிஎம் எடுத்தோமா 12. ஸோ 12 எத்தனை டைம் பெருக்குனா 12 வரும், ஒரு டைம். அதே மாதிரி 4 எத்தனை டைம் பெருக்குனா 12 வரும், 3 டைம். ஸோ இங்க பாருங்க, இங்க ஏ பிளஸ் பி 2 பேரும் சேர்ந்து 3, ஏ மட்டும் தனியா 1. ஸோ அப்ப 3ல இந்த 1 மைனஸ் பண்ணா மீதி 2. அப்ப இந்த 2 அப்படிங்கிறது பிக்கான வேல்யூ. பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 2 வேலை. அப்ப மொத்த வேலை 12 வேலை. அப்ப 12 வகுத்தல் 2 கேன்சல் பண்ணா 6. அப்ப பி மட்டும் தனியா 6 நாட்களில் இந்த வேலையை செய்து முடிப்பார். ஸோ ஆன்சர் பாருங்க சேமா தான் வருது. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ, உங்களுக்கு எது ஃபிளெக்சிபிளா இருக்கோ அந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஏ பிளஸ் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார்கள். பி மட்டும் தனியே அந்த வேலையை 30 நாட்களில் செய்து முடிப்பார்கள். ஏ மட்டும் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்னு கேட்கறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிருந்தாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டைம் அண்ட் ஒர்க்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த ஒரு சம்மையே கிட்டத்தட்ட 3 மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஒன்ஸ் நீங்க இந்த மெத்தட் பார்த்துட்டாவே எக்ஸாம்ல இந்த மாடல் சம் எப்படி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஏ ஒரு வேலையை தனியே 6 நாட்களில் செய்து முடிப்பார். பி அதே வேலையை தனியே 4 நாட்களில் செய்து முடிப்பார். சி அதே வேலையை தனியே 12 நாட்களில் செய்து முடிப்பார்கள் எனில் ஏ மற்றும் பி மற்றும் சி மூவரும் இணைந்து எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கொடுத்தாங்களா. ஃபர்ஸ்ட் இந்த 3க்கு காமனா எல்சிஎம் எடுத்துமா 12. ஸோ 6 எத்தனை டைம் இருக்குன்னா 12 வரும், 2 டைம். 4 எத்தனை டைம் இருக்குன்னா 12 வரும், 3 டைம். 12 எத்தனை டைம் இருக்குன்னா 12 வரும், ஒரு டைம். ஸோ ஏ ஒரு நாளைக்கு 2 வேலை செய்யறாரு, பி ஒரு நாளைக்கு 3 வேலை செய்யறாரு, சி ஒரு நாளைக்கு 1 வேலை செய்யறாரு. மொத்தமா அதை ஆட் பண்ணா 6. 2 + 3 + 1 6. அப்போ 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 6 வேலை செய்யறாங்க. மொத்த வேலை 12 வேலை. அப்போ 12 வகுத்தல் 6 = 2. அப்ப ஏ மற்றும் பி மற்றும் சி மூவரும் இணைந்து 2 நாட்களில் இந்த வேலையை செய்து முடிப்பார்கள். ஸோ அடுத்த மெத்தட் பார்க்கலாம். இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி வகுத்தல் ஏ இன்ட்டு பி
பிளஸ் பி இன்ட்டு சி பிளஸ் சி இன்ட்டு ஏ. ஸோ அப்படியே நம்ம சப்ஜெக்ட் பண்ணுமா? ஃபர்ஸ்ட் ஏங்கிறது 6, பிங்கிறது 4, சிங்கிறது 12. ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி வகுத்தல் ஏ இன்ட்டு பி. அப்போ 6 இன்ட்டு 4 24 பிளஸ் பி இன்ட்டு சி 4 இன்ட்டு 12 48 பிளஸ் சி இன்ட்டு 6 இன்ட்டு 12 72. நெக்ஸ்ட் 6 இன்ட்டு 4 இன்ட்டு 12 வகுத்தல் இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. 24 பிளஸ் 48 பிளஸ் 72 144. ஸோ 144 12 கேன்சல் பண்ணா 12. இங்க 6 12 கேன்சல் பண்ணா 2, 4 2 கேன்சல் பண்ணா 2. பாருங்க சேம் ஆன்சர் தான் வருது. ஸோ ஏ மற்றும் பி மற்றும் சி மூவரும் இணைந்து 2 நாட்கள் இந்த வேலையை செய்து முடிப்பார்கள். அடுத்த மெத்தட் பார்க்கலாம். ஏ பிளஸ் பி பிளஸ் சி மூணு பேரும் சேர்ந்து எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார்கள் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஏ 6 நாள் சொல்லியிருக்காங்க. அப்போ 1/6 பிளஸ் பி 1/4 பிளஸ் சி 1/12. ஸோ மூணுக்கு காமனா எல்சிஎம் எடுங்க 12. ஸோ 6 எத்தனை டைம் பெருக்கணும்? 12 வரும் 2 டைம். 4 எத்தனை டைம் பெருக்கணும்? 12 வரும் 3 டைம். 12 எத்தனை டைம் பெருக்கணும்? 12 வரும் 1 டைம். மொத்தமாக ஆட் பண்ணா 6/12. அப்படியே கேன்சல் பண்ணா 1/2. ஸோ இந்த கீழே இருக்கிறதான் எடுத்துக்கணும். நம்ம இந்த கீழே இருக்கிற வேலையை தான் எடுத்துக்கணும். அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி மூணு பேரும் சேர்ந்து 2 நாட்களில் இந்த வேலையை செய்து முடிப்பார்கள். அதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஏ ஒரு வேலையை தனியே 3 நாட்கள் செய்து முடிப்பார். பி அதே வேலையை தனியே 6 நாட்கள் செய்து முடிப்பார். சி அதே வேலையை தனியே 12 நாட்கள் செய்து முடிப்பார் எனில் ஏ மற்றும் பி மற்றும் சி மூவரும் இணைந்து எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார் கேட்கறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டைம் அண்ட் ஒர்க், அதாவது நாட்கள் மற்றும் வேலையில அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாட்கள் செய்து முடிப்பர். பி மற்றும் சி இருவரும் சேர்ந்து அதே வேலையை 15 நாட்கள் செய்து முடிப்பர். சி மற்றும் ஏ இருவரும் சேர்ந்து அதே வேலையை 20 நாட்கள் செய்து முடிப்பர் எனில் ஏ மற்றும் பி மற்றும் சி மூவரும் இணைந்து எத்தனை நாட்கள் செய்து முடிப்பர்னு கேட்குறாங்க. ப்ரீவியஸ் சம்மில் ஏ மட்டும் தனியாக ஒரு குறிப்பிட்ட நாள் வேலை செய்வார், பி மட்டும் தனியாக ஒரு குறிப்பிட்ட நாள் வேலை செய்வார், சி மட்டும் தனியாக ஒரு குறிப்பிட்ட நாள் வேலை செய்வார். அப்போ மூவரும் இணைந்து வேலை செய்தால் எத்தனை நாட்கள் செய்து முடிப்பர்னு கேட்குறாங்க. இதில் பாருங்க ஏ பிளஸ் பி, பி பிளஸ் சி, சி பிளஸ் ஏ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பி 12 நாள், பி பிளஸ் சி 15 நாள், சி பிளஸ் ஏ 20 நாள். ஸோ இந்த மூணுக்கும் காமனாக எல்சிஎம் எடுத்தா 60. ஸோ 12 எத்தனை டைம் பெருக்கணும்? 60 வரும் 5 டைம். 15 எத்தனை டைம் பெருக்கணும்? 60 வரும் 4 டைம். 20 எத்தனை டைம் பெருக்கணும்? 60 வரும் 3 டைம். நெக்ஸ்ட் இந்த 3 ஆட் பண்ணா 5 பிளஸ் 4 பிளஸ் 3 = 12. ஸோ மொத்த வேலை 60. 60 வகுத்தல் 12 கேன்சல் பண்ணா 60 12ஆல கேன்சல் பண்ணா 5 டைம். ஸோ இங்க பாருங்க ஏ இங்க 2 டைம் இருக்காரு, பி இங்க 2 டைம் இருக்காரு, சி இங்க 2 டைம் இருக்காரு. அப்ப இந்த வரக்கூடிய வேல்யூவை 2ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்ப 5 × 2 = 10 நாட்களில் மூவரும் இணைந்து 10 நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பார்கள். இதே கொஸ்டினை நம்ம அடுத்த மெத்தட்ல எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க இங்க 2A இருக்கு, அதே மாதிரி 2B இருக்கு, 2C இருக்கு. அப்ப 2 இன்ட்டு ஃபர்ஸ்ட் இந்த 12 இன்ட்டு அடுத்தது 15 இன்ட்டு அடுத்தது 20 வகுத்தல் ஃபர்ஸ்ட் 12 இன்ட்டு 15, 12 இன்ட்டு 15 பிளஸ் அடுத்தது 15 இன்ட்டு 20, 15 இன்ட்டு 20 அடுத்தது இந்த 20 இன்ட்டு 12 பிளஸ் 20 இன்ட்டு 12 அடுத்தது 2 இன்ட்டு 12 இன்ட்டு 15 இன்ட்டு 20. ஸோ இங்கே 12 இன்ட்டு 15 பிளஸ் 15 இன்ட்டு 20 பிளஸ் 20 இன்ட்டு 12 இதை ஆட் பண்ணால் இதெல்லாம் பெருக்கி ஆட் பண்ணால் 720 வரும். இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது இங்கே 12ஆல் கேன்சல் பண்ணால் 1 12 12, இங்கே 6 12 72. நெக்ஸ்ட் 2ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 3, இங்கே கேன்சல் பண்ணால் 5, 3ஆல் கேன்சல் பண்ணால் 5. 5 × 2 = 10 நாட்களில் அது மூவரும் இணைந்து 10 நாட்களில் இந்த வேலையை செய்து முடிப்பார்கள். அதே ஆன்சர் சேம் ஆன்சர் தான் வருது. சரிங்களா? இதே சம நம்ம இன்னொரு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். அதாவது கொஸ்டின்ல ஒரு வேலை அப்படிங்கிறாங்க. அப்ப 1 வகுத்தல் a + b 12, அடுத்தது b + c 1 வகுத்தல் 15, அடுத்து c + a 1 வகுத்தல் 20. நெக்ஸ்ட் இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற மூணு வேலைக்கு காமனா எல்சிஎம் எடுத்தோமா 60. ஸோ 12 எத்தனை டைம் பெருக்கணும்? 60 வரும் 5. 15 எத்தனை டைம் பெருக்கணும்? 60 வரும் 4. 20 எத்தனை டைம் பெருக்கணும்? 60 வரும் 3 டைம். ஸோ ஆட் பண்ணா 5 + 4 + 3 12 வகுத்தல் 60 அப்படியே கேன்சல் பண்ணா 1 வகுத்தல் 5. ஸோ நம்ம இந்த கீழே இருக்கிற வேல்யூ தான் எடுத்துக்கணும். 5 பெருக்கல் 5 பெருக்கலுங்க பாருங்க இந்த இடத்துல 2A இருக்காங்க, அதே மாதிரி 2B இருக்காங்க, 2C இருக்காங்க. அப்ப பெருக்கல் 2 = 5 × 2 10 நாட்கள். அப்ப பாருங்க சேம் ஆன்சர் தான் வருது. a + b + c மூவரும் இணைந்து 10 நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பார்கள். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க. a மற்றும் b இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 20 நாட்கள் செய்து முடிப்பர். b + c இருவரும் சேர்ந்து அதே வேலையை 10 நாட்கள் செய்து முடிப்பர். c + a இருவரும் சேர்ந்து அதே வேலையை 60 நாட்கள் செய்து முடிப்பர் எனில்
A பிளஸ் பி பிளஸ் சி மூவரும் இணைந்து எத்தனை நாட்கள் செய்து முடிப்பேன்னு கேட்கறாங்க. ஸோ இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணுங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணாவே உங்களுக்கு இந்த மாடல் எப்படி சம் கேட்டாலும் நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். டைம் அண்ட் ஒர்க், அதாவது நாட்கள் மற்றும் வேலை. இதுல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிசி சம் கேட்டிருக்காங்க. 8 விவசாயிகள் ஒரு நிலத்தை 18 நாட்களில் உழுது முடிக்கின்றனர் எனில் 12 விவசாயிகள் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பான்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா டைரக்டா 8 × 18 வகுத்தல் 12. அப்போ 6ஆல கேன்சல் பண்ணா இங்க 2 இங்க 3. அகைன் 8 2ஆல கேன்சல் பண்ணா 4. 4 × 3 12 நாட்களில், அதாவது 12 விவசாயிகள் 12 நாட்களில் அந்த நிலத்தை உழுது முடிப்பார்கள். ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க. 7 ஆட்கள் ஒரு வேலையை 52 நாட்களில் செய்து முடிக்கிறனர் எனில் 13 ஆட்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்னு கேட்கறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.